இளையராஜா முதல்ல இசையமைச்ச படம் அன்னக்கிளி இல்லன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ஸ் பார்க்க சினிமா போகன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் முதல்ல இசையமைச்ச படத்தோட பேர் தீபம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகல. பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவர் தன் அண்ணன் பாவலர் வரதராஜனோட சேர்ந்து அந்த படத்துக்கு இசையமைச்சார். இதுல கங்கை அமரன் அவர்கள் எழுதின பாட்டு தான் இளையராஜாவின் இசைக்கு முதல்ல எழுதப்பட்டு ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாட்டு. இதற்கப்புறம் தான் அன்னைக்கிளி படம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இளையராஜா தன்னோட முதல் லைவ் மியூசிக் கச்சேரியை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல நடத்தினாரு. இளையராஜாவோட கச்சேரி அப்படிங்கிற விளம்பரத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம் கூடுச்சு. மக்கள் எதிர்பார்த்தது தோற்றத்துல ஒரு கம்பீரமான ஆளுமைய. ஆனா அன்னைக்கு மக்கள் முன்னாடி மேடைக்கு வந்ததோ ஒல்லியான முடிவாரிய வெள்ளை சட்டை அணிந்த ஒரு இளைஞர். அதை பார்த்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். உடனடியாக இளையராஜா அவர்கள் மைக்கை பிடிச்சி, நீங்கள் கற்பனை பண்ண மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எதிர்பார்த்த பர்சனாலிட்டி என்கிட்ட இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். அப்படி சொன்ன அவரோட இந்த வெள்ளந்தியான பேச்சை கேட்டு ரசிகர்களோட கைத்தட்டல் அடங்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த சம்பவங்கள்லாம் தான் இசைஞானி இளையராஜா அவர்களோட வாழ்வின் தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் முழுக்க இசைஞானி இளையராஜாவை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். அதுக்கு சினிமா போகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.